2 நாளா தூக்கமே இல்ல. நான் தூக்கமே இல்லாம ஏன்னா அந்த டைமிங் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. அந்த கோர்ட் ஹியரிங் 3 மணிக்கு போம்போது இங்க எங்களுக்கு மிட் நைட்டு. ஸோ ஆனா அந்த மிட் நைட்ல நான் வந்து எப்படியாவது ஒரு நல்ல தீர்ப்பு வந்துராதா? சொல்லுவாங்கல்ல நாளைய தீர்ப்பு மாரி ஒரு நல்ல தீர்ப்பு வந்து இந்த படம் ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு வந்துராதா? அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தன். ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். எப்படியாவது வந்து ஜஸ்டிஸ் திருமதி ஆஷா அவர்களுடைய ஜஸ்டிஸ் வந்து அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். நான் காலையில நம்ம பேசின பிறகு நான் நினைச்சிருந்தேன் கண்டிப்பா வந்து அத வந்து இது ஸ்டே குடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவங்க ஸ்டே குடுத்தது நினைச்சோனே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அத பார்த்துட்டு தான் நான் தூங்குனேன். கிட்டத்தட்ட நான் தூங்கும்போது 3:30 மணி எனக்கு மிட் நைட். 3:30 மணிக்கு நான் தூங்கும்போது ரொம்ப அப்படியே நிம்மதி இல்லாம தூங்குனேன். என்னடா இவ்ளோ பெரிய தடங்கல்லாம் வருது ஒரு படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க போயிட்டு என்ன பேசினாங்கன்னா, அந்த ஜஸ்டிஸ் ஆர்டர் பத்தியே அவங்க டிஸ்கஸ் பண்ணல. அவங்க எடுத்த உடனே டைம் ஃப்ரேம் பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்களுக்கு டைம் குடுக்கல. ரெஸ்பாண்ட் பண்ண டைம் குடுக்கல, ரெஸ்பாண்ட் பண்ண டைம் குடுக்கல அப்படின்ற ஒரு ஒரு காரணத்த கொண்டு வந்துட்டாங்க. அதாவது சென்சார்ல எப்பவுமே வந்து சென்சார் சேர்பர்சனுக்கு டைம் குடுக்கணும். இந்த இந்த பட நிறுவனம் வந்து எந்த டைமும் குடுக்காம படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால எங்கள பிரஷரைஸ் பண்றாங்க. சிஸ்டத்த பிரஷரைஸ் பண்றாங்க. அதுக்குள்ள சென்சர் சர்டிபிகேட் குடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது சொன்ன உடனே சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது 2 ஜஸ்டிஸ் இருக்கிற பெஞ்ச் வந்து உடனே வந்து ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. சிஸ்டத்தை பிரஷரைஸ் பண்ற மாதிரி நீங்க லாஸ்ட் மினிட்ல ஒரு படத்தை கொண்டு வரக்கூடாது. உங்களுக்கு ரிலீஸ் டேட் தெரியும்னா முன்னாடி வர வேண்டியதானே அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அந்த உத்தரவுக்கு ஜஸ்டிஸ் ஆஷா அவர்களுடைய உத்தரவுக்கு தடை வச்சுட்டாங்க. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது டிசப்பாயின்மெண்ட் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எப்படியாவது படம் வந்துரும். என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 14th வந்துட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ 14th எல்லாம் வாய்ப்பே இல்ல படம். ஏன்னா இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இவங்க வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் போற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.